அதேமாரி போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க, இந்த வீடியோ ஷேடிங் அண்டு லைட்டிங்கை பற்றி தான் இருக்க போகுது. என்னால் அவுட்லைன் ட்ரா பண்ண முடியுது, ஆனால் ஷேடிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்களே ஆர்டிஸ்ட்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேடிங்கோட டைப்ஸு, ஷேடிங் எப்படி பண்ணுறது அண்ட் அந்த ஷேடிங்கை எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டைப்ஸ் ஆஃப் ஷேடிங். ஆக்சுவலாக ஷேடிங் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு 6 ஷேடிங் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷேடிங் கற்றுக்கிட்டாலே போதும் ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட்டு வரைய முடியும். ஃபர்ஸ்ட்டு ஹேட்சிங். ஹேட்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக கோட் போடுற மாதிரி தான். ஒரே மாதிரியே பேரலாக அப்படியே கோட் போட்டுகிட்டே வந்தாலே போதும். இந்த ஷேடிங் ரொம்ப ஈஸியான ஷேடிங் தான். நான் போகிற மாதிரியே நீங்களும் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த ஹேட்சிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் போர்ட்ரேட் ட்ரா பண்ணுவோம். இந்த ஹேட்சிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணாக்கா எப்படி டிராயிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். செகண்ட் டைப் கிராஸ் ஹேட்சிங். இது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்டு ஹேட்சிங் பண்ணாமல அதுலேயே 90 டிகிரி கிராஸாக ஹேட்சிங் பண்ணிங்கன்னா இது கிராஸ் ஹேட்சிங். இதுவும் மோஸ்ட்லி சில டிராயிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டார்க்கான சர்ஃபேஸில் இந்த கிராஸ் ஹேட்சிங் யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் ஹேட்சிங்கை வச்சு ஷேடிங் பண்ணாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிள் காட்டுறேன். தேர்ட் ஒன் சர்க்கம். மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த சர்க்கம் ஷேடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம பென்சிலை சர்க்கிளாக போட்டாலே போதும் இந்த ஷேடிங் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி லைட்டான சர்ஃபேஸ்லேருந்து டார்க்கான சர்ஃபேஸ் கொண்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் ஸ்கிரிப்லிங். இந்த ஸ்கிரிப்லிங்கிறது ரேண்டமாக எந்த மாரி வேணாலும் ஷேடிங் பண்ணிக்கலாம். அதாவது கிறுக்கிற மாரி தான். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அப்படியே கிறுக்கினாலே போதும், ஈஸியாகவே கற்றுக்கலாம். இந்த ஸ்கிரிப்லிங்கை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பிள் காட்டுறேன். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரிப்லிங். ஸ்ட்ரிப்லிங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே டாட் வச்சாலே போதும். இந்த ஸ்ட்ரிப்லிங் டெக்னிக் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். டார்க்கான இடத்துல டார்க்கான டாட்ஸும் லைட்டான இடத்துல லைட்டான டாட்ஸும் யூஸ் பண்ணணும். சரி, இதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிள் காட்டுறேன். தென் சிக்ஸ்த் ஒன் கவுண்டர் ஷேடிங். இந்த ஷேடிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2D ஆப்ஜெக்டை 3D ஆப்ஜெக்டாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும். இது நார்மலாக ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை நான் 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இது நார்மலாக லைன்ஸ் போட்டாலே போதுங்க, அதுக்கேற்ற மாரி கர்வ்ஸ் ஆன் லைன்ஸ் போடணும். அப்படி யூஸ் பண்ணாலே போதும், இது 3Dயாக கன்வெர்ட் ஆகிடும். மோஸ்ட்டாக இந்த 6 டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தெரிஞ்சால் மட்டும் போதாது, நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாரி கூட பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு சின்னதாக ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணி அதில் ஷேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு எப்படி ஷேடோ கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இது அதே மாரி தான், நார்மலாக ஆப்ஜெக்ட்குள்ளே எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாரியே ஷேடோவுக்கும் நான் பண்ணுற மாரியே ஷேட் பண்ணி பாருங்கள். சரி, இது பிளெண்டிங் பண்ணி பார்த்தாக்கா இதோட ஷேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வரைய போகிற போர்ட்ரேட்டை பொறுத்து கூட ஒவ்வொரு ஷேடிங்கும் ஒவ்வொரு மாதிரி மாறலாம். நீங்கள் எந்த போர்ட்ரேட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி இந்த ஷேடிங் டெக்னிக்ஸை சூஸ் பண்ணி ஷேட் பண்ண கற்றுக்குங்க. இப்போ பிளெண்டிங் பண்ணதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஸ்மூத்திங் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு ஷேடிங்க்கும் மாறும். இதேமாரி நீங்கள் போர்ட்ரேட்டில் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருக்கும். அவ்வளோதாங்க ஷேடிங். இந்த ஷேடிங் கற்றுக்கிட்டாலே போதும், ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட்லாம் வரையலாம். போர்ட்ரேட்டுக்கு அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு சரி ஃபாஸ்ட்டாக ஷேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட்டாகவும் ஷேடிங்ஸ் வரும். இதுவே ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஒரே ஈவனான டெக்ஸ்சர்ஸும் ஸ்மூத்தான டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி ஷேடிங் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக ஷேட் பண்ணுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஷேடிங் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுறது தான் பெட்டர். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இந்த மாரி தான் வரும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் கீழே ஷேடோ வரையும் போது லெஃப்ட் சைடில் வரைஞ்சு அதை நோட் பண்ணிங்களா? அந்த லெஃப்ட் சைடில் வரைஞ்சு ஏன் மிடில் வரைஞ்சிருக்கலாமே, இல்லைனா ரைட் சைடில் வரைஞ்சிருக்கலாமே. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு லைட்டிங்னா என்னன்னு தெரியணும். சரி, அந்த லைட்டிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இப்போ ரைட் சைடில் லைட் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ லெஃப்ட் சைடில் பாட்டமில் இருக்கும். இந்த மாதிரி. இதுவே லைட் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஷேடோ ரைட் சைடு பாட்டமில் தெரியும். டாப் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா இந்தமாரி ரெண்டு பக்கமும் ஈவனாக பாட்டமில் ஷேடோ கிரியேட் ஆகிருக்கும். இதை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, இதை எப்படி போர்ட்ரேட்டில் கன்வே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லைட் படுதுன்னா ஒரு 5 லேயர் ஷேடிங் கிரியேட் ஆகும். அந்த ஷேடிங்கை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு 4 லைன் போட்டுக்கிறேன். இந்த 4 லைனை பிரித்தாலே போதும், ஈஸியாக ஒரு லைட்டிங் எஃபெக்டை கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏரியாவை விட்டுருங்க. செகண்ட் ஏரியாவில் அதில் 2B or 3B பென்சிலை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்க. அப்படி ஷேட் பண்ணிட்டு அதை ஸ்மட்ச் பண்ணும் போது அந்த காலியாக விட்டு தெரியுமா
அந்த ஏரியாவையும் சேர்த்து ஸ்மச் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு லைட்டான ஷேடிங் கிடைக்கும். அந்த தேர்டு பார்ட் இருக்குல்ல, அங்கே 6p ஆர் 10p அது ஷேடிங்கோட கலர் கிரேடை பொறுத்து மாறுபடும். நான் இதுக்கு 6p யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். இது ஸ்மச் பண்ணும்போது மேலே ஒரு லேயர் இருந்துச்சுல, அதையும் சேர்த்த மாதிரி ஸ்மச் பண்ணிங்க. லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு திருப்பி நான் ஒரு 4b யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். இதையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஷேடோவுக்கு நான் 10b யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க ஷேடிங். இதுக்கு ஒரு 5 நேம் இருக்குது, அதை இப்போ பார்த்துடலாம். ஹைலைட், செகண்ட் ஒன் மிட் டோன், தேர்டு ஒன் டீப் ஷேடோ, ஃபோர்த்து ஒன் ரெஃபரன்ஸ் லைட். இந்த ரெஃபரன்ஸ் லைட்டுங்கிறது கீழே உள்ள ஷேடோவையும் அந்த ஆப்ஜெக்டையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் லைட்டை யூஸ் பண்ணுறோம். தென் லாஸ்ட்டு காஸ்ட் ஷேடோ. அவ்வளோதாங்க. இந்த லைட்டிங்னா எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுவே ஒரு போர்ட்ரேட்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஷேடிங் அண்டு லைட்டிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.